நிச்சயமா நம்புறேன் நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு. இல்ல நான் ரொம்ப சோகமா வந்திருக்கிறேன், கேள்விக்குறியோட வந்திருக்கிறேன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜெபம். ஆமென். நம்முடைய தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரு குடும்பமாய் ஒரே சபையாய் உம்முடைய சமூகத்துல கூடும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான சிலாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, அடியேனை மறைத்து இன்றைக்கு நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை பேசி ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் தொட்டு சுகப்படுத்தி ஒரு புதிய விசுவாசத்தின் அளவுக்குள்ள ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ கேள்வியோடு வந்திருக்கிறேன் என்று நினைக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் பலப்படுத்தி, இதோ நான் உங்களோடு கூட இருந்து புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஜனங்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, இவர்கள் இந்த சபையை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது உம்முடைய தேவ மகிமையை சுமந்து கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பெரிய கரத்தை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்புல உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு கூட வந்தேன். அது என் இருதயத்துல மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்தது. காரணம், அநேக பேர் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வருவாங்க, நிறைய ஊழியங்களை செய்வாங்க. ஆனா அவங்களுடைய விசுவாசத்தின் அளவை அவர்கள் பரீட்சித்து பார்க்கும் பொழுது அவங்களே அவங்களோட விசுவாசத்தை அவங்களே எக்ஸாமின் பண்ணணும், பரீட்சித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமே பரீட்சித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாம் எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், ஆனா உதடளவு தான் சொல்றோம். நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது, நிறைய கேள்விகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த கேள்விகள் என்ன செய்யுது, இந்த சூழ்நிலை என்ன செய்யுது, நம்முடைய கண்களை அப்படியே மறைச்சிருது. ரொம்ப சோர்வாயிருவோம். சில நேரம் ஒரு சில பேர், ஏன் சிஸ்டர் நீங்க சபைக்கு வரல அடுத்த போன வாரம் அப்படின்னு நம்ம கேட்டா கூட, மனசு சரியில்லை சிஸ்டர் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. நான் கேட்டிருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். இதையெல்லாம் நாம பேச வேண்டிய வார்த்தைகள் அல்ல. காரணம் என்ன சொல்லிங்கன்னா, நானும் நீங்களும் வணங்குகிற தேவன் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அத முடியாததை முடித்து கொடுக்கிறவர், இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் அவர். அப்ப நம்ம ஒருத்தவங்க நம்மள கேட்டாங்கன்னா, எப்படி இருக்கீங்க பிரதர்ன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ரொம்ப சிறப்பா இருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையில நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்லத்தான் அந்த வார்த்தையாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை வச்சுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எவ்ரிதிங் இஸ் குட், பெர்ஃபெக்ட், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நல்லவர். ஆனா எதுவுமே நல்லால, சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக இருக்கிறது. எந்த இடத்திலும் நாம நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கல, எதிர்பார்த்த வெற்றிகள் வரல, எதிர்பார்த்த திட்டங்கள் செயல்படாத போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு நாமே பரீட்சித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாம் எல்லாரும் இருக்கிறோம்.
இன்னைக்கு நிறைய பேரு விசேஷமா வர்ஷிப் பீப்புள் யாரெல்லாம் ஆராதனை குழுல இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் அதிகமாய் பரிச்சயத்து பார்க்க வேண்டும். நான் எப்படி எதுவுமே சரியா இல்லைன்னா என்னால தேவனை ஆராதிக்க முடியுமா, இல்ல எல்லாமே சரியா இருந்தாதான் என்னால தேவனை ஆராதிக்க முடியுமான்னு நாமளே பரிச்சயத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலையை வைத்துதான் இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை வைத்து அடிப்படையில இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் உண்மையான தேவன் யார் என்று அடிப்படையில தான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க, we are not serving and not in a regard, we are serving an extraordinary God. சாதாரணமான தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யல, சாதாரணமான தேவனை நம்ம ஆராதிக்கவில்லை, அசாதாரணமான தேவனை நாம் ஆராதிக்கிற தேவ ஜனமா இருக்கிறோம். அதனால உலகத்தில் உள்ள ஜனங்கள் மாதிரி நம்மால வாழக்கூடாது, வாழ முடியாது. உலகத்துல உள்ளவங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. ஆனா கர்த்தருக்குள் இருக்கிற நமக்கு இனிமேதான் ஆரம்பமே, முடிந்ததுலதான் பெரிய துவக்கமே, முடியாததுலதான் ஆண்டவர் அதை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னன்னா, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். விசுவாசம் என்பது, விசுவாசம் உங்க சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்க வேண்டும். உங்க விசுவாசம் சூழ்நிலை வைத்து இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், வர்ஷிப் டீம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பத்திலயும் சரி, நம்முடைய வேலையிலயும் சரி, நிறைய போராட்டங்கள், நிறைய இழப்புகள் மத்தியில, நிறைய சூழ்நிலைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம எல்லாரும் கடந்து போகிறோம். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரும் சொல்ல முடியாது எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு சூழ்நிலையே இல்லை, நான் ரொம்ப இந்த உலகத்திலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு யாரும் இங்க சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு தான் அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இந்த முடிவுல எப்படி இருக்க போகிறது? நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது, எங்க குண்டு போட போறாங்க, எந்த நாட்டுல வார் வரப்போகுது, எதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் இயேசுவின் கரத்துக்கு அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை கர்த்தர் கரை சேர்க்கத்தான் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நம்மளை கரை சேர்க்கத்தான் போகிறார். அதனால இன்றைக்கு தியானத்துக்கு ஏதுவாக ஆபக்குக் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆபக்குக் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா, இவரோட கதையை பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்துல முடிஞ்சிருச்சு. அதிகாரம் 1, 2, 3. அந்த 3 அதிகாரத்துல தான் ஆபக்குக் தீர்க்கதரிசியை குறித்து அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஆக இந்த ஆபக்குக் தீர்க்கதரிசி யூத கோத்திரத்தார்கள் அதிகமா பாவம் செய்யறாங்க, அதிகமா பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்தின் மேல பாவம், ரொம்ப கொடிய பாவம். அவர் இந்த ஜனங்களுக்காகவும் அந்த தேசத்துக்காகவும் பாரமாய் செபித்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்ப இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு ஒரு பாரத்தோடு கூட இருப்பாரு. நம்ம பாசுரம் அப்படிதான் இருப்பாரு நம்மளை குறித்து. என்னடா டியூஸ்டே பிரேயர்ல தமிழ் சர்ச்ல இருந்து யாருமே வரலன்னு அவரு சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா உண்மையா வேலை பாஸ்டர் அதனாலதான் என்னால வர முடியல. தெளிவுபடுத்திடணும் அதெல்லாம் முன்கூட்டியே. சோ எல்லாருக்கும் ஒரு பாரம், ஒரு மெய்ப்பனுக்கு சபையை குறித்து ஒரு பாரம் இருக்கும். அதே போல தீர்க்கதரிசிக்கு அந்த தேசத்துல நடக்கிற யூத கோத்திரத்தாருடைய அந்த பாவமான வாழ்க்கை அவருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஆக இன்றைக்கு நான் முதல் பாயிண்ட் உங்களுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், புரியாத சூழ்நிலையிலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஸ்லைட் போடலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஓகே, முதலாவது நான் என்ன சொல்றேன்னா, புரியல, சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு எனக்கு
புரியல. ஆனா புரியலனாலும் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். ஆபக்குக் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபக்குக் 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ ரட்சியாமலே இருக்கிறீரே. அவர் சொல்றாரு, எவ்வளவு தூரம், எது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்க போறீங்க ஆண்டவரே? இந்த ஜனங்கள் பாவம் மேல பாவம் செய்யறாங்க, எது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்க போறீங்க? நீங்க இன்னும் எதுவுமே செய்யாமலே இருக்கிறீங்களே அப்படின்னு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கேள்வி ஒன்று இருக்கு. எது வரைக்கும் ஆண்டவரே நான் இப்படியே இருக்க போறேன்? எது வரைக்கும் என்னுடைய குடும்பம் இப்படி இருக்க போகுது? எது வரைக்கும் என்னுடைய எதிர்காலம் இப்படியே ஒரு மாற்றம் இல்லாம, ஒரு திருப்பு முனை இல்லாம என்னுடைய எதிர்காலம் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நிச்சயமா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா எனக்கும் ஒரு காலங்கள்ல இந்த கேள்வி இருந்தது. எது வரைக்கும்? ஆபக்குக் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. அவருக்கு இல்லாத விசுவாசமா நமக்கு இருக்கிறது. ஊழியக்காரர்களுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா நம்மை விட 2 மடங்கா தான் இருக்கும் எப்பொழுதுமே. நம்மளாவது சோகமா இருந்தா சோகமா முகத்தை வச்சுக்குவோம். நம்ம பாஸ்டர்ஸே பாருங்க, அவங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்கும், நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனாலும் ஒரு நாளாவது அவங்க தொங்குன முகத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பார்த்ததே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு வல்லமையான தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே விசுவாசத்தை தான் நான் உங்களுக்கும் பேச விரும்புகிறேன். ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய போகிற ஒவ்வொரு ஊழியர்களும் அவர்களுக்கு ஈடாய் விசுவாசத்தோடு இருந்தா தான் நீங்க அவங்க கூட ஓட முடியும். உங்க விசுவாசம் ரொம்ப தொங்கி போய் எழும்ப முடியாமலே இருந்துச்சுன்னா அவங்களோட இணைந்து உங்களாலேயும் ஓட முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் பரீட்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கு. நான் 10 வருஷம் ஊழியர் செய்திருக்கலாம், நான் ஒரு 10 வருஷம் வர்ஷிப் லீடரா இருந்திருக்கலாம், ஒரு சபையின் மூப்பரா இருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய விசுவாசத்துல ஒரு மாற்றம் வரலன்னா, என்னுடைய விசுவாசத்துல ஒரு பெருக்கம் வரலன்னா, நான் என்ன மாதிரியான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து அநேகரை எப்படி நான் ஊழியத்துக்கு நேராய் நடத்த முடியும்? எப்படி நான் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க முடியும்? எப்படி மற்ற பிள்ளைகளுக்காய் நான் அவர்களுக்கு ஜெபித்து அவர்களை உற்சாகப்படுத்த முடியும்? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். It is very easy to say I will pray for you. நான் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது I will pray for you, I'll pray for you. ஊழியக்காரங்களாம் அவங்க சொன்னாங்கன்னா அது ப்ரே பண்ணுவாங்க நிச்சயமா. ஆனா நம்ம ஒரு சில பேர் நம்ம சொல்றோம் I'll pray for you. ஆனா உங்களுடைய விசுவாசமே ரொம்ப உடைந்த நிலைமையில இருந்துச்சுன்னா நீங்க எப்படி மற்றவர்களுக்காய் ஜெபிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆனா ஆபக்குக் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில அவர் கேட்கிறாரு, எவ்வளவு தூரம் ஆண்டவரே? கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. நீங்க ஆண்டவர் கூட சில கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய அப்பா. ஏப்பா, என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க, எப்படி என்ன செய்ய போறீங்க? மாற்றுங்க ஆண்டவரே, எவ்வளவு தூரம் நான் இப்படியே இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தயவு கொண்டு வாங்க இப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரோடு கூட கேள்விகளை நீங்க வைக்கலாம். உங்க கேஸ அவர்கிட்ட நீங்க கொண்டு போகலாம். ஆனா அவரை விட்டு நீங்க விலக கூடாது. காரியங்கள் நடக்கலனாலும் ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவேன், ஆனாலும் நான் ஆண்டவருக்காய் வாழுவேன், ஆனாலும் நான் ஆண்டவர் சமூகத்துல நின்று அவருக்காய் நான் இந்த காரியத்துக்காய் நான் ஜெபிப்பேன் என்கிறதான ஒரு வைராக்கியம் நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும். நான் நம்புறேன் ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. அவர் ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவுல இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அப்பா கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு தூரம் இதை எப்ப நீங்க சரிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற. அப்ப புரியல, சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கு, எல்லாம் தாறுமாறா இருக்கு, எதிரா இருக்குது, புறம்பா இருக்குது. ஆனாலும் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன செய்ய போறீங்க? எவ்வளவு தூரம் நீங்க அமைதியா இருக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. ஆக 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா,
காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையிலும் நீங்க விசுவாசமா இருக்கணும். சாரி சிஸ்டர், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. காத்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு எல்லாமே ஒரே நிமிஷத்துல பிரியாணி வேணும், ஒரே நிமிஷத்துல நான் பணக்காரன் ஆகும், ஒரே ராத்திரியில நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். இது மனிதனுடைய இயல்பு. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ரஷ் பண்றீங்க தெரியுங்களா, அவசரப்படுறீங்களே, அவசரத்தோடு ஒரு முடிவு எடுக்கிறீங்க தெரியுங்களா, அது பிசாசனுடைய கிரியை. நீங்க எதையும் அவசரப்படுத்த கூடாது. எதையும் உங்களுடைய சொந்த டிசையர், உங்களுடைய சொந்த ஆசையின்படி காரியங்களை நீங்க செயல்படுத்தணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. லைஃப் பார்ட்னருக்கு பயங்கரமா ரஷ் பண்ணுவோம், பொண்ணு பயங்கரமா தேடுவோம், மாப்பிள்ளை பயங்கரமா தேடுவோம். நான் இங்க போகணும், இங்க போய் மியூசிக் டீம்ல இருக்கிறவங்க இந்த சபையில போய் வாசிக்கணும், அந்த சபையில போய் வாசிக்கணும், பயங்கரமா ரஷ் பண்ணுவோம், என்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். இல்லைங்க, ஆபக்குக் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் தீர்க்கதரிசி கிட்ட, அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் நிறைவேறும். காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல. மனுஷன் கூட சொன்னதை மாத்தி சொல்லிடுவாங்க, மனுஷன் கூட சொன்னதை மறந்துடுவாங்க. ஆனா அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொன்னதை நிச்சயமாய் செய்வார். அது செய்து முடிக்கிற அளவுக்கும் அந்த வார்த்தை மீண்டும் அவருக்கு திரும்பாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருடம் உங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் பேசியிருப்பார், பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இன்னும் என்னம்மா 8ஆம் மாசம் ஆயிருச்சு, இன்னும் நிறைவேறல, ஆகஸ்ட் வந்துருச்சு, இன்னும் நிறைவேறல, எப்படி இவ்வளவு தூரம் நடக்க போகுது, ஆண்டவர் செஞ்சிருவாரா, எப்ப செய்ய போறாரு, செய்ய முடியுமா, இப்படின்னு நிறைய கேள்விகளை உங்க இருதயத்துல நீங்க வைத்திருக்கலாம். இன்றைக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன், எதை அவர் செய்வேன் என்று சொன்னாரோ அது 10 வருடம் ஆனாலும் சரி, அதை செய்து முடித்த பிறகுதான் அந்த வார்த்தை மீண்டும் திரும்பும். ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த தெளிவு கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆராதித்திரலாம், 10 வருடம் நான் விடாம சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், எல்லாரும் அதை செய்திடலாங்க. ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் நிச்சயம் பரிச்சயித்து பார்க்கணும். பொய்யா மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. இல்ல, என்னுடைய விசுவாசம் குறைஞ்சிருச்சு ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை இன்னும் நீங்க பலப்படுத்துங்க, பெருகப்படுத்துங்க. ஆனா இன்றைக்கு நம்ம கேட்கறதெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும், எனக்கு நல்ல காடி வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல கணவர் வேணும், நல்ல ஒரு பொசிஷன் வேணும், வேலை உயர்வு வேணும், சம்பள இப்படிப்பட்ட உலகபூர்வமான காரியங்களை தான் பெருக்கத்தை கேட்கிறோம். பாஸ்டர் பேட்ரிக் நல்ல ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணி, மேலான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாம் எல்லாரும் இருக்கிறோம். அப்பதாங்க மலேசிய தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரும். இந்த மலேசிய தேசத்துல ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால், இந்த மலேசிய தேசத்துல வாழ்கிற அநேக கிறிஸ்துவ வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால், மேலான காரியங்களை சிந்திக்கிற பிள்ளைகளாகவும், மேலான காரியங்களுக்காக இன்னும் ஆர்வமாய் இருக்கிற ஒரு பிள்ளைகளாய் இவர்கள் எழும்பும் பொழுதுதான் இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. ஆக இந்த 2வது காத்திருக்கிற சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசமா இருக்கணும். சில நேரம் சில காரியங்களை நமக்கு சீக்கிரமா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது. ஆனா ஈஸியா கிடைக்கலன்னா, அது ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப பெஸ்டா கிடைக்கும். உங்களுக்கு நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஐயே,
நான் இதுல எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தாரான்னு அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, காத்திருந்தது நல்லது. ஹல்லேலூயா. காத்திருந்தது நல்லது. சில நேரம் கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம காத்திருக்கிறது நல்லது. The best is yet to come. பெரிய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாருங்க. ஏன்னா பெரியவர் ஆராதிக்கிறோம். அதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். எனக்கு இது கொடுத்தா போதும், எனக்கு இந்த இருக்கிற இந்த சின்ன சர்க்கிள்ல நான் இருந்தா போதும், இந்த சர்க்கிளை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இது போதுங்க, எனக்கு கஞ்சேல் மட்டும் போதும், ஒரு குடிசை வீடு மட்டும் எனக்கு போதும். இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்லல, ஆவிக்குரிய ரீதியான ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல அழைத்திருக்கிறார். நாம தான் இன்னும் மூவ் பண்ணாம ஒரே நாற்காலியில உட்கார்ந்து சூடு ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். எஸ், எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அனைவரையும் அவர் அழைத்திருக்கிறார். ஆனா யார் அந்த கால் எடுக்க போகிறீங்க, யார் அந்த அழைப்பை நம்ம எடுத்து நடத்த போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக காரியம் தாமதமாய் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதோ அதுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு இல்ல, ஆண்டவர் உங்களை தவிர்த்துட்டாருன்னு இல்ல, உங்களை இக்னோர் பண்ணிட்டாருன்னு இல்ல, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த தாமதம். ஆனா இன்னைக்கு உற்சாகப்படுத்துற ஏதோ காரியத்தை நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கிறீங்களா, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு பெரிய காரியம் உங்களுக்காய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வருடம் முடிவதற்குள்ள ஆண்டவர் அதை அவருடைய சித்தத்தின்படி நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் நல்லவருங்க, அவர் நல்ல தகப்பன். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், அவர் மிகவும் நல்லவர். மனிதன் கூட நம்மை கைவிட்டுறலாம், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட்டதாய் சரித்திரம் இல்லை. யாரையாவது போய் கேட்டு பாருங்க, ஏசு கைவிட்டாரான்னு, அப்பா கைவிட்டாரான்னு கேட்டு பாருங்க, சரித்திரம் இல்லைங்க. there is no history. அவ்வளவு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மற்றவங்களை குறித்து தவறா பேசிட்டேன், நான் ரொம்ப ரொம்ப தவறான காரியங்களை நான் செஞ்சுட்டேன்னு சொன்னாலும் அதை நீங்க அவருடைய சமூகத்துக்கு தாழ்மையாய் கொண்டு போய் நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனே ஆண்டவர் அதை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தெளிவு இருக்கணும், யாரை நான் ஆராதிக்கிறேன்னு, யாருக்காய் நான் ஊழியம் செய்கிறேன், யாரை நான் நம்பி வாழ்கிறேன் என்கிறதான ஒரு தெளிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், சூழ்நிலைகள் மாறாத போதும் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். சில பேருக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சுன்னா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, பிரேயர் மீட்டிங்க்கு வரமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களால ஆராதிக்க முடியாது. அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வர்ஷிப் பண்ற ஒரு மனநிலைமையே எனக்கு இல்லை, நான் ஆராதிக்கிற ஒரு மனநிலைமையே இல்லை, நான் ஊழியம் செய்கிறதுக்கான ஒரு எண்ணமோ ஒரு ஆர்வமே எனக்கு இல்லாம இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, அவங்களுடைய சூழ்நிலை அவங்க எதிர்பார்த்தபடி இல்லை, மோசமா இருக்கு, எல்லாரும் கைவிட்ட நிலைமை. ஆனா பொய் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா அவங்க இன்னும் ஆராதிப்பாங்க அப்படின்னு நான் பொய் சொல்லவே மாட்டேன். நிச்சயமா அந்த சோர்வு இருக்கும். ஆனா நான் இன்றைக்கு என்ன உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், நீங்க எவ்வளவு சோர்வுல போனாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை ஆறுதல் படுத்தும், அவருடைய சமூகம் உங்களை பலப்படுத்தும். அதனாலதான் சங்கீதம் 20:7, நான் எப்பெல்லாம் சோர்வாய் இருக்கிறேன்னா நான் ஜெபத்துக்கு போகும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி நான் தியானம் பண்ணுவேன், ரொம்ப சத்தமா சொல்லுவேன். ஒரு சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், நாங்களோ கர்த்தராகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டினோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், கர்த்தர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். That's all. இது சொல்லிட்டா போதும். எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் என்னால அது கர்த்தருடைய பலத்தினால என்னால அதை மேற்கொள்ள முடியும். நிறைய பேர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க,
அவங்க எல்லாம் முறிந்து விழுந்துட்டாங்களாம். ஆனா கர்த்தரை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேங்க. கர்த்தருக்காய் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். நான் நிச்சயமா கர்த்தரை நிமிர்ந்து நடக்க பண்ணத்தான் செய்வார். அது எனக்கு போதும். அந்த வசனத்தை நான் தியானம் பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு புதிய பேலன் எனக்கு இருக்கும். ஓகே, we can overcome this. இதை நம்ம முற்றிலுமாய் இப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு சூழ்நிலை வந்துட்டா உடனே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி யார்கிட்ட போன் அடிச்சு சொல்லலாம். முதலே பாஸ்டருக்கு தான் கால் பண்ணுவாங்க. பாஸ்டர், முதல்ல ஒரு 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் கிறிஸ்துவங்களா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அந்த மாதிரி செஞ்சா கூட பாஸ்டர்ஸ் தகப்பன்மார்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 10 வருஷம் கிறிஸ்துவர்களா இருக்கிறேன், இயேசுவை நம்புறேன், விடாம ஞாயிற்றுக்கிழமை வரேன், வர்ஷிப் வேற பண்றேன், ஊழியம் செய்யறேன், அப்பயும் கால் பாஸ்டர் தான். பாஸ்டர், என்னுடைய குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இல்லைங்க. ஒரு முதிர்ச்சிக்குள்ள நாம் எல்லாரும் வளர வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவுல இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் எனக்காய் என்னுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செவிகளை திறந்து கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சூழ்நிலை மாறாத போதும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆபக்குக் 3வது அதிகாரம், இந்த பகுதி என்னை ரொம்ப பலப்படுத்தினது. ஆபக்குக் தீர்க்கதரிசி மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு. ஆரம்பத்துல ஆபக்குக் ஒரு கேள்வியோடு கூட தொடங்குகிறார் 1வது அதிகாரத்துல. ஆனா 3வது அதிகாரத்துல எங்க முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவில்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்திகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எவ்வளவு அழகா அவர் என்ன செய்றாரு, கேள்வியில ஆரம்பித்து 3வது அதிகாரத்துல அவர் துதியில முடிக்க போகிறார். எதுவும் வரலனாலும் சரி, ஃபாதர் பக்மன் நல்லா பாடியிருப்பார் அந்த பாட்டை. நீங்களாம் கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. பழைய பாடலாம் சில பேருக்கு தெரிய மாட்டுது. அத்திமரம் துளிர் விடாமல் போ, அந்த இந்த பகுதி எடுத்து பாடலா பாடியிருப்பாரு. அது பாடுறது அந்த அப்போ அந்த பாட்டை கேட்கும் பொழுது அவ்வளவு பவரா இல்லை. ஆனா இப்பெல்லாம் அந்த பாட்டை கேட்டேன்னா எவ்வளவு பெரிய விசுவாசம் ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு. இன்னும் மோசமா இருக்கு. வீட்டுல போய் இந்த 3 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவர் கேட்கிறாரு, முதல்ல கேட்கிறாரு ஏன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சூழ்நிலை மோசமா இருக்கு. ஆனா மோசமானாலும் அவ்வளவு அழகா சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எதுவுமே நடக்கலனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். எனக்கு பெரிய நோய் வந்தாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? பொய் சொல்லக்கூடாது இல்லைங்க. என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. நாம் எல்லாரும் பரலோகத்தில் தான் போகிறோம். அவரை சந்திக்கத்தான் போகிறோம். அவர் கடைசி முடிவு பரியந்தம் வரையிலும் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கத்தான் போகிறார். அந்த நிச்சயம் நமக்கு போதும்ல. எந்த மனுஷனும் நம்மோடு கூட வரணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் வரையிலும் என் தேவன் என்னை நிச்சயமாய் நடத்தி முடிப்பாருன்னு. உலகம் சொல்லும் நம்பிக்கையே இல்லை, உங்க சூழ்நிலை சொல்லும் நம்பிக்கையே இல்லை. அப்பதான் நீங்க சொல்லணும், ஆனாலும் நான் என் தேவனை நம்புகிறேன். உலகம் சொல்லும் இதோட முடிஞ்சிருச்சு, எதுவுமே மாறல, ஆனாலும் நான் என் தேவனை ஆராதிப்பேன், ஆனாலும் நான் என் தேவனை விசுவாசிப்பேன். இந்த மாதிரியான விசுவாசத்தை தான் நம்முடைய தகப்பன் எதிர்பார்க்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவர் நிறைய செய்ய ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். ஒரே நாள்ல பிரைம் மினிஸ்டரா கூட நம்மளால மாற முடியும் ஆண்டவருடைய சித்தம் இருந்துச்சுன்னா. ஏன்னா இந்திய தேசத்துல நடக்கலையா? மிகப்பெரிய ஒரு ஆக்டர், இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அது நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் நினைத்தார்னா மேபி இங்க இருக்கிறவங்க யாராவது கூட மிகப்பெரிய ஒரு பாலிட்டிஷியனாய் மாற நிச்சயம் வாய்ப்பு உண்டு. அவ்வளவு பெரிய திட்டங்களை தான் நாம பெரிய காரியங்களை சிந்திக்கணுங்க. பெரிய காரியங்களை நீங்க பேச தொடங்கணும். என்னோட குடும்பத்துல இந்த சூழ்நிலை மாறும், நிச்சயமாய் மாறும். இதை தடை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் முறியடித்து ஜெபிக்கிறேன் என்கிறதான ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தினுடைய ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் போது ஐ கேன் சேலஞ்ச் யூ, காரியங்கள் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏதோ என்னடா இப்படியே இருக்குது, இது பேசும்போது நமக்கே கோவம் வரும், ஆனா நம்ம கோவத்தை வெளிப்படுத்த முடியாது. என்னடா இப்படியே இருக்குது வெளியே சொல்லலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் அது சொல்லவே கூடாது. எஸ், இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல பெரிய காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்துல எப்பொழுதும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துகிறதுல ஒரே ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 2025 பார்த்தீங்கன்னா, போன வருடம் 2025 ஜனவரி மாதத்துல நான் மலேசியா கேல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 ஆபீசர்ஸ், அதுல 4 பேர் துப்பாக்கியோட இருந்தாங்க. சோ அவங்க ரேட்க்கு வந்திருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது, எங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஆர்எம் உங்களுக்கு தெரியும்ல, லஞ்ச ஒழிப்பு நிலையம் அமைச்சு. அப்ப இவங்க எல்லாரையும் நான் அதை உற்சாகப்படுத்துகிறதுக்காய் சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம், அந்த தெளிவு உங்களுக்கு வரணுன்றதுக்காக நான் இதை சொல்றேன். ஆக இந்த 9 ஆபீசர்ஸ் வந்தோன்னே கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள போயிட்டாங்க. HR கூப்பிட்டாங்க. அப்ப HR விஷயம் தெரிஞ்சிருச்சு. எல்லா டைரக்டர்ஸையும் வீட்டுக்கே போய் தூக்கிட்டாங்க. ஏன்னா யாருமே ஆபீஸ்க்கு வரல. ஏன்னா 9 மணிக்கு இருக்கவங்க சைனீஸ் பீப்புள், அவங்களாம் 9 மணிக்கு வந்துருவாங்க, உழைக்கிறவங்க. ஆனா யாருமே அன்னைக்கு வரல. 9:30 நான் யோசிச்சேன், என்னடா ரொம்ப ஆரவாரமா இருக்குன்னு. HR ஓடி வராங்க என்கிட்ட ஓடி வந்தாங்க. ஏன்னா நான் பை ப்ரொஃபஷன் ஐ எம் an accountant. ஆக என்கிட்ட ஓடி வந்தோன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் டிடெயின் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இப்போ ஆபீசஸ் ஒன்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு. இவர் என்ன பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வச்சிருந்த 104 மில்லியனை விளையாண்டுட்டாங்க, ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்லைட் நான் வச்சிருக்கிறேன். எஸ், எவ்ரி நியூஸ் பேப்பர் கேம் அவுட், எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்தது. அப்போ இவங்களை என்னை கூப்பிட்டோன்னு, சரி ஓகே, எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, நான் இந்த மாதிரியான சூழ்நிலையை நான் பார்த்தது இல்லை. அப்ப நான் சொன்னேன், ஓகே, என்னோட லேப்டாப்லாம் எடுத்துட்டு நான் போயிட்டேன். என்னை சுத்தி 9 ஆபீசர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 8 ஆபீசர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆபீசர்ஸ் கன்னோட என் பக்கத்துல நிக்கிறாரு, என்னமோ நான் ஓடிடுற மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணேன், ஓகே, எல்லாம் லேப்டாப் எல்லாம் கேள்வி மேல கேள்வி, சராமாரியான கேள்வி. நம்ப மாட்டீங்க, இந்த 104 மில்லியனும் நான் தான் ரிலீஸ் பண்ணேன். ஆனா நான் எதுக்காக ரிலீஸ் பண்ணேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ரிலீஸ் பண்ணது. எல்லாமே பேப்பர் ஒர்க் இருக்கு, ரெசல்யூஷன் எல்லாமே இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டர்ஸ், அதுல ஒரு டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காசை எடுத்து, நீங்க கேன்ல போனீங்கன்னா இந்த HSBC மன்னாரா HSBCன்னு பழைய ஹெட் ஆபீஸ், அந்த மன்னாரால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பில்டிங்கை வாங்கிட்டாரு 55 மில்லியனுக்கு. மீதி காசு எங்க போச்சு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ அவங்க எல்லா டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு விட்டாங்க? 8 மணிக்கு தான் என்னை விட்டாங்க. ஓகே, ஆபீஸ்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, 2024 ஜூலைல தான் என்னையும் ஒரு டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணாங்க.
காரணம் அந்த ஒரு டைரக்டர் வந்து பழைய டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ தே நீட் டு சப்ஸ்டிடியூட் த டைரக்டர். அப்ப என்னையும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க டைரக்டரா. இவங்க அப்பாயிண்ட் பண்ண பிறகு ஆனா இந்த எஸ்பிஆர்எம் ஆபீசர்ஸ்க்கு நானும் ஒரு டைரக்டர்னு தெரியலப்பா சார், தெரியல. ஸோ நான் போயிட்டேன், ரொம்ப கவலையா போயிட்டேன். என்னோட கணவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சூழ்நிலை. அவர் ஒரே வார்த்தையில, எப்போதுமே ஒரே வார்த்தையில முடிப்பாரு, நம்ம ஜெபிப்போம். அதே இதுலதான் சொல்லுவாரு, நம்ம ஜெபிப்போம். சரி, நான் எனக்குள்ள நான் அவ்வளவு ஒரு பயத்தோடு வந்திருக்கேனே. நம்ம பெண்கள்லாம் அதிகமா எதிர்பார்ப்போம் இமோஷனை. அவரு நம்ம ஜெபிப்போம்னு முடிச்சிட்டாரு. அதே மாதிரி நாங்களும் ஜெபிச்சோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ண. எனக்கு தெரியும் நாளைக்கு they going to come after me. நான் போறேன், ஆனா சந்திச்சுதான் ஆகணும். நான் ஆண்டவர் சொல்றேன், நாளைக்கு விடியவே வேணாம் ஆண்டவரே, கண்ணீரோட சொல்றேன், நாளைக்கு விடியவே வேணாம். ஆனா என் பரிசுத்த ஆவியானவர் பேசுறது, இல்ல நாளைக்கு நீ இதை சந்தித்து தான் ஆகணும்னு. அப்ப நாளைக்கு நான் போறேன். நான் சொன்ன மாதிரியே, நான் பயந்த மாதிரியே கால் பண்ணிருக்காங்க ஹெச்ஆருக்கு, நாங்களே வந்து ஜெசிகாவை கூட்டிட்டு போறோம்னு. வந்தாங்க. அதே மாதிரி அவங்க காடியில வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கெல்லாம் எஸ்பிஆர்எம் பில்டிங்கை தான் பார்த்திருப்பீங்க. எஸ்பிஆர்எம் இன்வெஸ்டிகேஷன் எங்க தெரியுங்களா? அண்டர் கிரவுண்ட்ல. நானோடு நினைச்சேன் என்ட்ரன்ஸ்ல நிப்பாட்டி நம்ம ஐசியே வாங்குவாங்கன்னு. ஆனா காடி போது அண்டர் கிரவுண்டுக்கு. போது நான் பயந்துட்டேன், என்னை விட மாட்டாங்கன்னு. ஏன்னா 5 பேரை டிடெயின் பண்ணிட்டாங்க 7 நாளைக்கு. நான் போயிட்டு நிறைய விசாரிச்சாங்க, தாறுமாறா விசாரிச்சாங்க. 7 நாள், நான் சுருக்கமா முடிக்கிறேன், 7 நாள் எனக்கு இன்வெஸ்டிகேஷன் ஓடுனுச்சு. அவங்க என்னை கேட்டாங்க 7வது நாள், எங்களுக்கு தெரியும் நீயும் டைரக்டர்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வாயை திறக்கல, நான் டைரக்டர்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கார்பரேட் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்ப கடைசி நாள் அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்ன, ஆபீஸ்ல பரபரப்பா போகுது, ஓகே ஜெசிகாவை டிடெயின் பண்ண போறாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் சொன்ன, ஆபீஸ்ல ஒரு லாயர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க தான் நம்பர், நான் வரலன்னா ஏன்னா போன் எடுத்துருவாங்க, they will send my phone to forensic. ஸோ ஃபாரன்சிக் அனுப்பினா எனக்கு பேச முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ரூமு 30 ஆபீசர்ஸ் இருப்பாங்க, மாத்தி மாத்தி சார மாதிரியா கேள்வி கேட்பாங்க. அப்பதான் உணர்ந்தேன் நஜீப் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு. அநேக மினிஸ்டர்ஸ் அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன். அப்போ நான் வந்து ஓகே எல்லாம் சொல்லி முடியும், என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ரொம்ப உண்மையா சொன்னேன். என்னுடைய பேங்க், என்னோட அக்கௌண்ட்டை கூட செக் பண்ணாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு, எல்லாமே சொல்லிட்டேன். என் ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க ஜெசிகா வரமாட்டாங்க, கண்டிப்பா டிடெயின் பண்ணிடுவாங்க. ஆனா நான் மறுநாள் திரும்பி நான் ஆபீஸ்க்கு போனோன்னு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி ஒன்ன மட்டும் டிடெயின் பண்ணல, மத்தவங்க எல்லாரையும் டிடெயின் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்பயே தூக்கிட்டாங்க, ரேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டரோட வீட்டுக்கு போய் ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா என் வீட்டுக்கும் வரல, ஏன்னா என் வீடு அப்போ வேற அட்ரஸ், பழைய வீடு. என் வீட்டுக்கும் வரல, என்னைய வந்து டிடெயினும் பண்ணல. அப்ப நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, 7 days இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டேன், நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். எல்லாருடைய கேள்விக்குரியும், வாய் நீ வந்து டிடெயின் ஆகல. நான் பதில் சொல்றதுக்குள்ள என் பக்கத்துல இருக்கிற இன்னொரு லேடி, ஷீஸ் a Roman Catholic lady, you know why? ஏன் அவங்களை டிடெயின் பண்ணலன்னா, the Lord that she served is a good Lord. I don't need to say anything. நான் எதையும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, எதையும் சொல்றதுக்கான பலன் இல்லை. அந்த டைம்ல I was so exhausted. கேள்வி மேல கேள்வி, ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆயிட்டேன். ஆனா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, no, the Lord that she served is good Lord. முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்னை டிடெயின் பண்ணல, பெரிய சாட்சி, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதுன்னு நான் ரொம்ப நன்றி சொன்ன ஆண்டவருக்கு. 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு சமான் வருது என் பேர்ல. நீ வந்து இந்த கம்பெனியோட டைரக்டரு, உனக்கு நான் சமான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமான் வந்துச்சு. என்னடா இது முடிஞ்சு இன்னும் நான் அப்பயும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அப்ப என்ன தப்புவித்தவர் இதையும் எனக்கு தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாருன்னு. அப்ப அந்த சமான் வந்தோடனே எல்லா டைரக்டரும் போய், என்ன அப்படி வந்துருச்சு, ஏன்னா நம்ம டைரக்டரா இருந்தா நம்ம we have to take in charge 104 million. என்னங்க thousands இல்லை, இதுல எங்கெங்க மில்லியன் கட்டுறது நம்ம? அப்ப இந்த ஒரு யோசனை எனக்குள்ள. அப்போ லாயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லாயர் அப்ப நான் வந்து ஒரு 5 days கழிச்சு நான் லாயர் கிட்ட பேசின, வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நான் மனசுல நினைக்கிறேன், ஓகே இன்னைக்கு போய் இந்த லாயர்கிட்ட நம்ம கால் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும்னு நான் லஞ்ச் டைம்ல யோசிக்கிறேன்.
நான் வீட்டுக்கு போனோன்னு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? லாயர் எனக்கு கால் பண்ணி, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, யாரு உங்க பேர்ல சமான் பண்ணாங்களோ அவங்களே அந்த சமானை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. மறுநாள் இட்ஸ் an urgent meeting for the directors. நாங்க எல்லாரும் போயிருந்தோம். என்ன எதனால வித்ட்ரா பண்ணாங்கன்னு எனக்கே ஒரு பெரிய ஒரு காரியம். ஸோ அதனால அதை கேட்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, எதனால? லாயர்கிட்ட கேட்கிறாரு. இல்ல நான் லாயர்கிட்ட கேட்கிறேன், எதனால வித்ட்ரா பண்ணாங்க, என்ன ஸ்பெசிபிக் ரீசனு, ஏதாவது கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ இருக்கா, இல்லை என்ன காரியம் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் லாயரை கேட்கிறேங்க. இது என்ன, எங்களோட டைரக்டர்ல ஒருத்தர் இவாஞ்சலிஸ்ட், அவரை கூட தூக்கி 7 நாள் போட்டு விட்டாங்க உள்ளுக்கு. அவர் சொல்றாரு என்கிட்ட, பிகாஸ் யுவர் லார்ட் இஸ் சோ குட் இன் யுவர் லைஃப்ன்றாரு. he is an evangelist. ஆனா அவருடைய அழைப்பு எப்படின்னு நமக்கு தெரியாது. மேபி அவர் அது கடந்து போகணும்ன்ற ஒரு நிலைமையா, ஆனா அவர் ரொம்ப உண்மையா வேலை செய்வாரு, உண்மையா இருக்கிற மனுஷன். நான் ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய சிங்கத்தின் கெபிக்குள்ள போனாலும், நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் அதை தப்புவிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருந்தாலும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். எதை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். உங்களை நிச்சயம் கரை சேர்க்கத்தான் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் பெரிய கடவுளை நான் ஆராதிக்கிறேன்யா, நான் மகத்துவமான கடவுளை ஆராதிக்கிறேன், முடியாததை முடித்து கொடுக்கிற கடவுளை நான் ஆராதிக்கிறேன்னு நீங்க வைராக்கியமா இருக்கணும். நான் சொல்லல விசுவாசமா இருக்க சொல்லல, கான்சென்ட்ரேட் ஆன் மை வேர்ட். வைராக்கியமா இருக்கணும். வைராக்கியம் என்பது வேறு, வைராக்கியமா இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. எழுந்து நின்று உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Lord. நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை ஆகப்பட்டது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்கப்பட்டு அதனுடைய கிரியைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படியாய் இந்த விசுவாசம் ஆகப்பட்டது அவர்களுடைய இருதயத்தின் ஆழமாய் விதைக்கப்பட்டு அது பூத்து குலுங்கி கனி கொடுக்கிற ஒரு மரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் ஆகப்பட்டது எழும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உலகபூர்வமான பெருக்கம் அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலான ஒரு பெருக்கத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செயல்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஐயா, விசுவாசம் சோர்வாய் இருக்கிற இருதயங்களுக்காய் நாங்கள் வருகிறோம். இதோ நான் எப்பொழுது ஆண்டவரே, எவ்வளவு நாள் நான் இப்படியே இருக்க போகிறேன் என்று கேள்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இருதயத்துல இப்பொழுதே ராஜா இயேசுவின் நாமத்தினால ஒரு தெய்வீக விசுவாசத்தை நாங்கள் பேசுகிறோம். இவர்களை சோர்வுகளுக்கு நேராய், விசுவாசம் இல்லாத நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளுக்கு ஏதுவாய் இழுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். இதோ என் இயேசுவுக்காக, என் தேவனுக்காக, என் தகப்பனுக்காக நான் வைராக்கியமாய் எழும்புவேன். இன்னும் அதிகமாய் அவருக்காய் நான் ஊழியம் செய்வேன். இன்னும் அதிகமாய் அவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும்படியாய், இன்னும் அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கிற பிள்ளைகளாய் விசுவாசத்துல இந்த வருடத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய தெய்வீக மகிமை கடந்து வருவதாக, உம்முடைய கிருபை கடந்து வருவதாக. இப்பொழுதே ஒரு பெருக்கத்தின் விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன நடந்தாலும் என் தேவனை நான் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் என் தேவனை நான் நம்பி இருப்பேன், என்ன நடந்தாலும் என் தேவனுக்காய் நான் ஜீவிப்பேன் என்கிறதான வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடந்து வருவதாக.
உம்முடைய கரம் கூடவே இருந்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.